நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவைக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து கிடைத்தால்தான் நிதிநிலையை சரி செய்ய முடியும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், காவிரி மேம்பாட்டுக்குழு கூட்டத்தில் தமிழகம், புதுவை, கர்நாடகம், கேரளா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அதில் புதுவை அரசு தமிழகத்திற்கு கிடைக்கும் நீரில் புதுவைக்குரிய நீரை கேட்டு பெற எத்தனை TMC தண்ணீர் வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்கள் என்ற விவரம் தமக்கு தெரியாது என்றும், ஆனால் காவிரி மேற்பார்வை குழு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி புதுவை மற்றும் தமிழகத்திற்கு ஆதரவான முடிவை எடுக்கும் என்று தான் நம்புவதாக கூறினார். தொடர்ந்து தமிழக, புதுவை மீனவர்களை காக்கவும், கச்சத்தீவை மீட்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், மேலும் இலங்கையுடன் கச்சத்தீவு பற்றி ஒப்பந்தத்தினால்தான் மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றனர், எனவே ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் மத்திய அரசின் கவனத்தில் உள்ளது. மீனவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக அவர்களை மீட்க நாகப்பட்டினத்தில் ஹெலிகாப்டர் தளம் அமைக்கப்பட்டு அங்கு ஒரு ஹெலிகாப்டர் நிறுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். தொடர்ந்து உங்கள் பணம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு மானிய திட்ட துவக்க விழாவில் தமிழக முதல்வர் இத்திட்டத்திற்கே எதிர்ப்பு தெரிவித்து வரும் வேளையில் புதுவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அன்பழகன் விழாவில் கலந்து கொண்டது வேடிக்கை அளிக்கிறது. மேலும் மத்திய அரசை குறை கூறி வெளிநடப்பு செய்துள்ளது. அதேபோன்று முதல்வர் ரங்கசாமியும் மத்திய அரசு மக்களுக்கு வழங்கும் மானியத்தை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் துவங்கப்பட்ட இத்திட்டத்தை பற்றி புரிந்து கொள்ளாமல் பேசியிருப்பது விந்தையாக உள்ளது. அது மட்டுமின்றி புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடைத்தால்தான் இத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்று கூறியுள்ளார். ஆனால் மாநில அந்தஸ்து கிடைத்தால் மத்திய அரசிடமிருந்து 30% மானியத்தை மட்டுமே பெற முடியும். ஆனால் சிறப்பு மாநில அந்தஸ்து பெற்றால் 90% மானியத்தை பெற முடியும். எனவே சிறப்பு மாநில அந்தஸ்து பெற்றால்தான் நிதிநிலையை சரி செய்ய முடியும் மற்றும் நிர்வாகத்தை சீராக்க முடியும் என்று கூறிய அவர், மேலும் மத்திய அரசு விழாவில் மத்திய இணை அமைச்சரான தான் டெல்லியில் ஒரு முக்கிய கூட்டம் இருந்ததால் மாலையில் விழா வைத்தால் கலந்து கொள்வதாக கூறியும் தனக்கு அழைப்பு விடுக்காமல் விழாவை நடத்தியது கண்டிக்கத்தக்கது என்றும், இதுகுறித்து மத்திய அரசிடம் கூறி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும், விலைவாசி உயர்வு, வாட் வரி உயர்வு என்று வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசிடமிருந்து ஒரு யூனிட் 88 பைசாவிற்கும், நெய்வேலியில் இருந்து 95 பைசாவிற்கும் மின்சாரத்தை பெற்றுவிட்டு மின் கட்டணத்தை ஒரு யூனிட் 3 ரூபாய் என மாநில அரசு உயர்த்தியுள்ளது மக்களை மிகவும் பாதிக்கும் செயலாகும். எனவே காங்கிரஸ் சார்பில் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி மாபெரும் போராட்டம் நடத்த உள்ளதாக கூறினார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் AKD ஆறுமுகம், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் 90வது பிறந்த நாள் விழா 90 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது என்று கழக பொருளாளர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து திராவிட முன்னேற்ற கழக பொருளாளர் ஸ்டாலின் கூறுகையில், கழக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் 90வது பிறந்த நாள் விழா 90 நாட்களுக்கு பல நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. அதன்படி மாநிலம் முழுவதும் பொதுக்கூட்டங்கள், இரத்த தான முகாம்கள், மருத்துவ முகாம்கள், ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள், மாணவ மாணவிகளுக்கு உதவிகள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 900 மாணவர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்ட பாலிசிகள் வழங்கப்பட உள்ளன. மேலும் 900 மரக்கன்றுகள் வழங்கப்பட உள்ளன மற்றும் தலைவருக்கு இணையதளம் மற்றும் குறுஞ்செய்தி மூலம் வாழ்த்து தெரிவிக்கலாம் என்றும், குறுஞ்செய்தி மூலம் வாழ்த்து தெரிவிப்பவர்கள் DMK ஸ்பேஸ் வாழ்த்து செய்தியை பதிவு செய்து 56161 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலம் வாழ்த்து தெரிவிக்கலாம் என்றும், இணையதளம் மூலம் வாழ்த்து தெரிவிக்க விரும்புபவர்கள் www.kalangarkarunanidhi.com என்ற இணையதளத்தில் முகப்பு பக்கத்தில் தங்கள் வாழ்த்து செய்தியை தெரிவிக்கலாம் என்றும் கூறினார். புதுவை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் MBBS படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் 14 நகரங்களில் நடைபெற்றது. புதுவை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் உள்ள 150 MBBS படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் 14 நகரங்களில் 200க்கும் மேற்பட்ட மையங்களில் நடைபெற்றது. 72,000 பேர் பங்கேற்று எழுதிய இத்தேர்வு புதுவையில் விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி, பெத்திச்செமினார் மேல்நிலைப்பள்ளி உள்பட 11 மையங்களில் நடைபெற்றது. தேர்வினை முன்னிட்டு புதுவை சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 10 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது. மேலும் நுழைவுத் தேர்வின் போது ஆள் மாறாட்டம் ஏதும் நிகழா வண்ணம் நவீன முறையில் மாணவர்களின் கைரேகை பதிவு செய்யப்பட்டு தேர்வர்களின் மார்பளவு புகைப்படம் எடுக்கப்பட்டு மாணவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர். மேலும் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டு ஜிப்மர் இயக்குநர் ரவிக்குமார் தலைமையில் பறக்கும் படையினர் மேற்பார்வையில் தேர்வு நடைபெற்றது. புதுவையில் 8240 மாணவர்கள் பங்கேற்று ஆர்வமுடன் தேர்வு எழுதினர்.
புதுவையில் ஆசிரியர் பட்டய படிப்பு சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக பள்ளிக் கல்வி இயக்குனர் வல்லவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுவை பள்ளிக் கல்வி இயக்குனர் வல்லவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை அரசு கல்வித்துறையில் பள்ளிக் கல்வி இயக்ககத்தின் கீழ் இயங்கி வரும் புதுவை மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் 2013-2014 கல்வியாண்டிற்கான 2 ஆண்டுகள் ஆசிரியர் பட்டய படிப்பு சேர்க்கைக்கு புதுவை மாநில மாணவ மாணவிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இதற்கான விண்ணப்பங்கள் லாசுப்பேட்டையில் உள்ள ஆசிரியர் பயிற்சி மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் இம்மாதம் 14ஆம் தேதி வரை வழங்கப்படும் என்றும், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான நகல் சான்றிதழ்களுடன் 14ஆம் தேதி மாலைக்குள் மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் நேரில் சென்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியின் பிறந்த நாள் கடந்த 30ஆம் தேதி புதுவை முழுவதும் காங்கிரஸ் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆனால் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பிறந்த நாளன்று புதுவையில் இல்லாத காரணத்தால் அவர் புதுவை திரும்பியதும் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் நேரில் சென்று பொன்னாடை அணிவித்து கௌரவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் தொகுதி நிர்வாகிகள், நெட்டப்பாக்கம் வட்டார காங்கிரஸ் தலைவர் அழகானந்தம் மற்றும் நிர்வாகிகள், வர்த்தக சபை தலைவர் செண்பகராஜன் மற்றும் ஆனந்தன், பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் உள்பட ஏராளமானோர் மத்திய இணை அமைச்சரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை அரசு பொது மருத்துவமனையில் செவிலிய ஆராய்ச்சி சார்ந்த மருத்துவ சேவை என்ற தலைப்பில் தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் செவிலிய ஆராய்ச்சி சார்ந்த மருத்துவ சேவை என்ற தலைப்பில் தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கு நடைபெற்றது. பயிற்சி இயக்குனர் ரங்கநாத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செவிலியர் தமையேந்தி வரவேற்று பேசிட, சிறப்பு பேச்சாளராக மதர் தெரேசா பட்ட மேற்படிப்பு மைய பேராசிரியர் பெலிசியா சித்ரா பங்கேற்று மருத்துவ சேவைக்கும் செவிலிய ஆராய்ச்சிக்கும் இடையே உள்ள முரண்பாட்டை குறைக்க செவிலிய ஆராய்ச்சி சார்ந்த மருத்துவ சேவை மிகவும் உதவியாக உள்ளது என்றும், இதன் மூலம் சிறந்த ஆராய்ச்சி சார்ந்த தகவல்களை திரட்டி ஆராய்ந்து ஒருங்கிணைந்து உலகத்தரமான சேவைகளை அளிக்க முடியும். எனவே செவிலியர்கள் செவிலிய ஆராய்ச்சியின் முக்கியத்துவத்தையும் அதனை சரியாக அணுகி மருத்துவ சேவையை அளிக்க முன்வர வேண்டும் என்று பேசினார். இந்நிறைவில் செவிலியர் லாவண்யா நன்றி கூறிய நிகழ்ச்சியில் அரசு பொது மருத்துவமனையின் செவிலியர் கண்காணிப்பாளர்கள், தலைமை செவிலியர்கள் மற்றும் செவிலிய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் மீன்பிடி தடை காலம் முடிந்து கடலுக்கு சென்ற மீனவர்களுக்கு அதிக அளவில் மீன்கள் கிடைத்ததால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுவையில் 45 நாள் மீன்பிடி தடை காலம் முடிந்து கடந்த 30ஆம் தேதி அதிகாலை மீனவர்கள் மீன்பிடிக்க சுமார் 50க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் கடலுக்கு சென்றனர். கடலில் நல்ல சீதோஷ்ண நிலை இருந்ததால் வலையில் மத்தி மற்றும் பன்னா மீன்கள் அதிக அளவில் சிக்கியது. குறிப்பாக ஒரு பெரிய படகுக்கு 10 டன் அளவுக்கு மீன்கள் கிடைத்துள்ளது. மேலும் ஆழ்கடலுக்கு சென்ற படகுகள் துறைமுகத்திற்கு வந்ததும் அங்கு வந்த மீன்களை கேரளா, தமிழக வியாபாரிகள் போட்டி போட்டுக் கொண்டு வாங்கிச் சென்றனர். இதனால் மீனவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து மீனவர்கள் கூறுகையில், மீன்பிடி தடை காலம் முடிந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றதும் தற்போதுள்ள காற்று மற்றும் நீரோட்டத்தால் மத்தி மீன்கள் மற்றும் பன்னா மீன்கள் அதிக அளவில் கிடைத்துள்ளது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் 2 மாதத்தில் சீதோஷ்ண நிலையும் மாறி வஞ்சரம், பாறை மற்றும் இறால் மீன்கள் கிடைக்கும் என்று அவர்கள் கூறினர். இந்திரா நகர் தொகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக் கோரி மாபெரும் போராட்டம் நடத்த வேண்டும் என்று வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. புதுவை இந்திரா நகர் தொகுதி வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் ஏகேடி ஆறுமுகம் அலுவலகத்தில் வட்டார காங்கிரஸ் தலைவர் தலைமையில் இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் ஏகேடி ஆறுமுகம் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் இந்திரா நகர் தொகுதியில் அடிப்படை வசதிகள் இன்றி மக்கள் மிகவும் சிரமப்படுவதால் குடிநீர், மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகள் தங்குதடையின்றி கிடைக்க வேண்டும். மேலும் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கைகளை வலியுறுத்தி சம்பந்தப்பட்ட அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்துவது, கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் மக்களை ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டது. கூட்டத்தில் தொகுதி வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள், தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். மீன்பிடி தடை காலத்தில் ஏரி மீன்களை வாங்கி உட்கொண்ட புதுவை மக்கள் தொடர்ந்து அதனை விரும்பி வாங்கிச் செல்கின்றனர். புதுவையில் கடல் மீன்கள் இறைச்சி அங்காடிகளில் விற்கப்படுவதோடு வீதிகளிலும் விற்கப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, அதிக எடையில் காணப்படும் விரால் போன்ற பல வகை ஏரி மீன்களும் வார விடுமுறை நாட்களில் ஆங்காங்கே கிலோ எடையில் விற்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் வரை 45 நாட்கள் மீன்பிடி தடை காலம் அமலில் இருந்ததால்
கடல் மீன்களின் வரத்து முற்றிலும் குறைந்தது. இதையடுத்து கேரள மாநிலத்திலிருந்து மீன்கள் இறக்குமதி செய்யப்பட்டதால் விலை அதிகமாக காணப்பட்டது. இதனால் புதுவையில் ஏரி மீன்களின் விற்பனை அதிகரித்தது. வார விடுமுறைகளில் விற்கப்பட்ட ஏரி மீன்கள் தினந்தோறும் கிடைத்ததாலும் வெளி மாநிலத்திலிருந்து நாள் கடந்து வருவதை காட்டிலும் அவ்வப்போது பிடிக்கப்பட்ட மீன்கள் அதிக எடை கொண்டதாக கிடைத்ததாலும் மக்கள் அதனை வாங்கி உண்டு வந்தனர். இந்நிலையில் மீன்பிடி தடைகாலம் முடிந்து புதுவை மீனவர்கள் கடலுக்கு செல்ல துவங்கியுள்ள போதிலும் மீன்களின் விலை குறைவதற்கு ஒரு வார காலம் ஆகலாம் என்ற எண்ணத்தினாலும் ஏரி மீன்களை இதுவரை உண்டு அதன் மீது ஏற்பட்ட விருப்பத்தினாலும் மக்கள் தொடர்ந்து ஏரி மீன்களை வாங்கிச் செல்கின்றனர். இதனால் விரால் போன்ற பல வகை ஏரி மீன்களின் விற்பனை தொடர்ந்து அமோகமாக நடந்து வருகிறது. புதுவை தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவில் ஆண்டு பெருவிழாவினை முன்னிட்டு குருதி கொடை வழங்கும் விழா நடைபெற்றது. புதுவை ரயில் நிலையம் எதிரில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்களுள் ஒன்றான தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவின் ஆண்டு பெருவிழா வெள்ளிக்கிழமையன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு பங்கில் இயங்கும் தூய வின்சென்ட் தெபால் சபையினர் தன்னார்வ தொண்டர்களின் துணையுடன் ஜிப்மர் ரத்த வங்கி இணைந்து 10ஆம் ஆண்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. மறைமாநில முதன்மை குரு பேரருட்பணி அருளானந்தம் தலைமையில் நடைபெற்ற குருதி கொடை வழங்கும் விழாவில் பங்குத்தந்தை பேரருட்பணி மரிய ஜோசப் அடிகளார் வரவேற்று பேசிட 60க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்து தங்களின் மனித நேயத்தை வெளிப்படுத்தினர். வின்சென்ட் தெபால் சபை தலைவர் ஜோசப் கிலோன், துணைத் தலைவர் ரெமோ, செயலாளர் சார்லஸ் கோலன் உள்ளிட்டோர் முன்னிலையில் நடைபெற்ற இம்முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை வில்லியனூரில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கருப்பு நிற ஸ்டிக்கரை அகற்றாத வாகனங்களுக்கு காவல்துறையினர் அபராதம் விதித்தனர். புதுவையில் வாகனங்களில் உள்ள கருப்பு நிற ஸ்டிக்கரை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அகற்ற வேண்டும் என்று காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். மேலும் பல்வேறு இடங்களில் சோதனை செய்து வாகனங்களில் உள்ள கருப்பு நிற ஸ்டிக்கரை அகற்றி நடவடிக்கை எடுத்தனர். ஆனால் இன்னும் பல வாகனங்களில் கருப்பு நிற ஸ்டிக்கர் அகற்றப்படாமல் உள்ளதால் வாகன சோதனை செய்து அபராதம் விதிக்கும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி காவல் கண்காணிப்பாளர் குணசேகரன் உத்தரவுப்படி வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் வில்லியனூரில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே வந்த வாகனங்களை நிறுத்தி அதில் கருப்பு நிற ஸ்டிக்கரை அகற்றாத வாகனங்களுக்கு அபராதம் விதித்தனர். மேலும் உடனடியாக கருப்பு நிற ஸ்டிக்கரை அகற்றும்படி அறிவுறுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.